ஏய் பவுத்தாயே வா வெளியே. நீ பேசி முடிச்சுக்கிடுவோம். நீ முதல்ல வெளியே வாட்டா. என்னடா அதான் பெருசு செத்து போயிட்டார்ல, பக்க பெருசு 6 பேர் வதையா கொடு. நான் கேக்குறேன், உனக்கு என்னத்துக்கு இனிமேல 6 மாதத்துக்கு ஒரு வீடு கிடந்தா நாங்க யாராவது ஒருத்தர் கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டோமா? ஊத்த மாட்டோமா? சிறப்பு பிஞ்சு போயிரும் தூமிய குடிக்கலாம். ஆற சொத்த ஆற கேக்குறத நான் சாகுற வரைக்கும் என் சொத்தை நான் மட்டுமே அனுபவிப்பேன். விக்ரமங்கலம் காடுவெட்டியை சேர்ந்த பவுத்தாயின் கேத வீட்டிற்கு அனைவரும் வருக. கேதத்திற்கு நல்ல ஆதரவு தருக. ஏய், கிழவி படுக்கையில் விழுந்ததுல இருந்து ஏதோ சொல்ல துடிக்கிறா. என்னன்னு கேளுங்கடா. ஏதா என்ன தெரியுதா? நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களாமே, சொல்லுங்க அத. ஏண்டிய கிழவி என்ன தடி கையை கையாடி சொல்லிக்கிருக்கா? ஆவுருண்டா. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. கோடியில் ஒரு ஆளுக்கு தான் இது நடக்கும். எப்படியோ எறும்பு ஏறாத 8 சுத்து கோட்டையிலையோ ஆளே ஏற முடியாத 6ஆம் பேய் கோட்டையில தான் வச்சிருப்பா. எங்க ஆத்தா மூளைக்கு எடுத்த போட்டா இதுல ஏதாவது இடங்கடம் வாய்ப்பு இருக்கா? पागल है क्या? ये क्या कह रहा है यार? समझाओ इसे. யோ, உங்க ஆத்தால சும்மா விட்டால இன்னும் 2 தீவாளிக்கு தாகாதே. ஏசம்மா பௌத்துக்குள்ள கையை விட்டு கொடல் கொஞ்ச நேரம் குடி எடுங்க. அந்த கிழவிக்கு முன்ன நாம சேர்ந்துருவோம் போல. இது லவ்ச்சினா சவுத் பஞ்ச்வான். என்னடா சொல்லுவா? என்ன சொல்றாரு? சொல்றா. செத்து போயிடுச்சாமே. ஐயோ, செத்து போச்சா. 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு எவன் கையில் கிடைக்க போகுதுன்னு தெரியல. அவன் என்ன கொடுத்து வச்சாங்க. பவுனத்தாய் அம்மாவுக்கு கலைஞர் காப்பீடு, அம்மா காப்பீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஏமே, எங்க ஆத்தா சின்ன வயசுல இருந்து அருவா சுத்திய நட்சத்திரம். கிழவன் கலைஞர் கட்சி, நான் மக்கள் நீதி மையம். இவன் ரெட்டல, என் தங்கச்சி நாம் தமிழர். செல்வன் நீ என்ன? விஜய் கட்சி தாவேக்கா. 18வது வார்டு செயலாளர் போடுங்க. அடே படம் எப்படி இருந்துச்சு? தலையில கை வச்சுக்க, அப்பதான் ட்ரெண்டாவ.